Okay students, welcome. நம்ம இன்னைக்கு கிங்டம் மோனிரா பத்தி டீடைலா பேசலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் பற்றி சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ கார்ல் லினிஸோடது கிளாசிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஆர்ஹெச் வைட்டேக்கரோட கிளாசிஃபிகேஷன் பற்றியெல்லாம் சொல்லியிருந்தோம். 2 கிங்டம் 5 கிங்டம் பற்றி பேசியிருந்தோம். ஸோ இன்னைக்கு கிங்டம் மோனிரா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கிங்டம் மோனிராங்கிறது என்ன அப்படின்னா, தே ஆர் த ஒன்லி மெம்பர்ஸ். அப்போ என்ன வருது மோனிராவில்? கிங்டம் பாக்டீரியா. ஓகே, நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, பாக்டீரியா, they are the only members of the kingdom. They are most abundant microorganism. இந்த உலகத்திலேயே எது அதிகமாக இருக்கிற செல்ஸு இல்லாட்டி உயிர்ஜீவின்னு கேட்டால் பாக்டீரியா தான். ஓகே, ஒரு பர்டிகுலர் ஏரியா எடுத்தாலே லட்சக்கணக்கில் இருக்கும், ரைட்? ஏன் அந்தளவுக்கு ஏன் போகிறோம்? உங்களோட கமக்கட்டு, ஓகே, உங்கள் கமக்கட்டு எடுத்தாலே அதுலேயே வந்து 10 லட்சத்துக்கு மேலே பாக்டீரியா சர்வே ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ they are also parasites இல்லை, some of them are parasites. அப்போ இது மாதிரி இருக்க பாக்டீரியா நம்ம மேலே இருக்கிற எனர்ஜியை எடுத்து அது வாழுது இல்லையா, ஃபுட் எடுத்து அது வாழுது. ஸோ they are parasites. ஓகே, some of them are parasites, right? எக்ஸ்ட்ரீம் ஹேபிட்ஸில் கூட இந்த பாக்டீரியாவால் இருக்க முடியும். ஓகே, லைக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், ஓகே, டெசர்ட்ஸ், பாலைவனம், ஸ்னோ, எவ்வளோ குளிர் அதில், டீப் ஓஷன்ஸ், ஓகே, இங்கே எல்லாமே வந்து இதனால் வாழ முடியும் பாக்டீரியானால. ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன், அதாவது ஒரு ஸ்பேஸில் கூட அதனால் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஸ்பேஸில் சில பாக்டீரியா கொண்டு போய் வெளியே எக்ஸ்போஸ் பண்ணி பார்த்தாங்க. சில பாக்டீரியா செத்துடுச்சு, ஆனால் சிலது அதை தாங்கி நிற்க முடிஞ்சுது. அந்தளவு பாக்டீரியாவோட எஃபிஷியன்சி எங்கே வேணால் எந்த கண்டிஷனில் வேணால் அது வாழும். ஓகே, ஸோ நம்ம கெய்சர் இருக்கு இல்லையா, வீட்டில் ஹீட்டர் வைப்போம் இல்லையா, அந்த ஹீட்டரில் நம்ம ஸ்வாப் பண்ணி கல்ச்சர் பண்ணாலும் ஒரு பாக்டீரியா வளரும். அதுக்கு பேர் தான் தெர்மோஃபிலஸ். தெர்மோனா ஹீட், ஃபில்லஸ்னா அட்ராக்ட், அதுக்கு ஹீட் தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப், இப்போ ஸ்னோவில் இருக்கும், டீப் ஓஷன் கடலுக்கு அடியில் இருக்கும், இங்கே லைட்டே இருக்காத இடத்துல இருக்கும், ஸ்னோ ஆர்டிக்கு அண்டார்டிக்கில் இருக்கலாம். ஓகே, டெசர்ட் பாலைவனத்தில், எல்லா கண்டிஷன்லேயும் பாக்டீரியா இருக்கும். ஓகே, ஸோ நம்மளை விட பாக்டீரியா தான் இந்த உலகத்துக்கு முன்னாடி வந்தது. நம்மளுக்கு முன்னாடி வந்தது பாக்டீரியா தான். ஓகே, ரைட். ஸோ அதோட ஷேப்பை வச்சு நமக்கு எப்படி சொல்லலாம்னா, ஸ்பெரிக்கல், ஓகே, ஸ்பெரிக்கல் காக்கஸ். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிறது காக்கை அப்படின்னு சொல்லுவோம். ரவுண்டாக என்ன சொல்லுவோம்? காக்கைன்னு சொல்லுவோம். அதே ராட் ஷேப்டாக இருந்தால், இந்த மாதிரி ராட் ஷேப்பில் இருந்தால் பெசிலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பெசிலை அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ராட் ஷேப்பில், இந்த மாதிரி ராட் ஷேப்பில் இருக்கணும். இந்த ராட் ஷேப்பில் சில நேரம் நடுவில் ஸ்போர்ஸ் இருக்கும். ஓகே, அது அப்புறம் ஸ்பைரல்னால் இப்படி சுற்றி வர்றது. சில நேரம் இது இப்படி இருக்கும், இல்லாட்டி இப்படி ஸ்பைரலாக இப்படி சுற்றி வரலாம். ஓகே, ஸோ இது பாருங்கள், இது நேராக இந்த மாதிரி வருது, இது இப்படி சுற்றி வரலாம். இதை வந்து ஸ்பிரிலா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பைரலாக வரனால ஸ்பைரிலியம், இல்லைன்னா ப்ளூரலில் ஸ்பிரிலான்னு சொல்லலாம். ஓகே, கொமா ஷேப்டா விப்ரியம், ப்ளூரலில் விப்ரியோ. காலராலாம் இந்த கொமா ஷேப் பாக்டீரியாவில் தான் வருது. ஸோ ஷேப்பை வச்சு நம்ம வந்து ஸ்பெரிக்கல் காக்கஸ் சொல்லலாம், ப்ளூரல் என்ன காக்கை. ராட் ஷேப்டு பெசிலை சொல்லலாம், ப்ளூரல் பெசிலை. ஸ்பைரல் ஷேப்டு ஸ்பிரிலியம் சொல்லலாம், ப்ளூரல் ஸ்பிரிலா. கொமா ஷேப்டு விப்ரியம் சொல்லலாம், ப்ளூரல் விப்ரியோ. விப்ரியோ காலரே அப்படிங்கிறது காலரா காஸ் பண்ணுற பாக்டீரியா. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஷேப்பில் ஒரு இதில் இருக்கும். அது இல்லாமல் பேசிக்காக நம்ம முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், மோனிரா கிங்டத்தை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று யூ பாக்டீரியா, இல்லைனா ட்ரூ பாக்டீரியான்னு சொல்லுவோம், இல்லைனா ஆர்கி பாக்டீரியா. இந்த ஆர்கி அப்படின்னா என்ன வேர்டு? ஆர்கியன் அப்படிங்கிறது என்ன? இது வந்து 1 பில்லியன், அதாவது 1000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிற பாக்டீரியா இப்போ வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ ஆர்கி பாக்டீரியாங்கிறது ரொம்ப பழைய பாக்டீரியா. யூ பாக்டீரியாங்கிறது கொஞ்சம் இப்போ வந்தது, ஆனால் இதுதான் ட்ரூ பாக்டீரியான்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ வி வில் டிஸ்கஸ் அபவுட் தட், வை யூ பாக்டீரியா அண்ட் வை ஆர்கி பாக்டீரியான்னு கூப்பிடுறோங்கிறது அடுத்த ஸ்லைடில் நமக்கு பார்க்கலாம். ரைட், ஸோ ஆர்கி பாக்டீரியாவுக்கு வந்துடும். ஆர்கி பாக்டீரியா அப்படின்னா என்னென்னா, திஸ் இஸ் ஃப்ரம் த ஆர்கியாலஜிக்கல் பீரியட். ஓகே, ரொம்ப பழைய காலத்திலிருந்து அப்படியே தொட்டு வர்றது தான் இந்த ஆர்கி பாக்டீரியா. சரியா? இந்த ஆர்கி பாக்டீரியா ஆர் மோஸ்ட்லி ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோப்ஸாக இருக்கும். ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோப்ஸ்னால் ஆக்சிஜனில் இருக்கலாம், ஆனால் ஆக்சிஜன் இல்லாட்டியும் அது உயிர் வாழும். அதுதான் ஃபேக்கல்டேட்டிவ். ஃபேக்கல்ட்டினா ஆப்ஷனல். ஓகே, ஃபேக்கல்டேட்டிவ் ஆனரோப்ஸ். ஆனரோப்ஸ்னால் ஆக்சிஜன் இல்லாமலே சர்வே ஆகிற ஜீவிதங்கள். ஸோ இதில் ஏன் நம்ம வந்து ஆர்கி பாக்டீரியாவை ட்ரூ இல்லை ஆர்கி பாக்டீரியான்னு கூப்பிடுறோம், யூ பாக்டீரியான்னு கூப்பிடாம ஆர்கி பாக்டீரியான்னு கூப்பிடுறோம் இந்த பாக்டீரியாஸ் எல்லாம்னா, there is no peptidoglycan in their cell wall.
there is no peptidoglycan in the cell wall. Very important point. அதுக்கப்புறம் செல் மெம்பரேன்ஸ் அப்போ என்ன தான் ஆயிருக்கும், பெப்டிடோகிளைகான் இல்லை அப்படின்னா என்ன இருக்கும், அதுக்கு பதில் பாஸ்போலிப்பிட் இருக்கும். ஸோ இது ஒரு விதத்தில் இதுக்கு யூஸ்ஃபுல் தான். ஏன்னா இந்த லிப்பிடு பெப்டிடோகிளைகான் இல்லாமல் லிப்பிட் இருக்கனால தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அது உயிரோடு மீன்ஸ் அது தொட்டு அப்படியே வந்துட்டு இருக்கு இல்லையா, சர்வே ஆக முடியுது அதனால. ஸோ மேபி சம்திங் டு டூ வித் பாஸ்போலிப்பிட்ஸ். ஓகே, நம்ம செல் மெம்பரேனும் மேடப் ஆஃப் பாஸ்போலிப்பிட்ஸ் தான் இல்லையா. ஸோ இந்த ஆர்கி பாக்டீரியா பெப்டிடோகிளைகான் இருக்காது, ஆனால் பாஸ்போலிப்பிட்ஸ் இருக்கும். ஓகே, ரைட். இப்போ இந்த ஆர்கி பாக்டீரியாவோட சில ஃபியூச்சர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து நான் சொன்ன எக்ஸ்ட்ரீம் ஹேபிட்டட்ஸ் எங்கே வேணால் அது வந்து சர்வே ஆகும். ஓகே, ஸோ எங்கே வேணால் சர்வே ஆகும். அப்போது இதை நம்ம 3ஆக பிரிக்கலாம், 3 கேட்டகரியாக இப்போதைக்கு நம்ம உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறது 3 இதை நம்ம பிரிக்கலாம். எப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் சால்ட் ஏரியாஸ், உப்பு இருக்க இடத்துல, கடலோர கரையில் உப்பு. ஏன்னா இப்போ மோஸ்ட் ஆர்கானிசம் வைரஸாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் என்ன சொல்கிறாங்க, உப்பில் போட்டால் மோஸ்ட்லி என்ன ஆகும், எல்லாமே செத்து போயிடும். நீங்கள் வந்து தசாவதாரம் பார்த்துருப்பீங்க, கடலுக்குள்ளே கொண்டு போய் அந்த வைரஸை போடுவாங்க இல்லையா. ஸோ ஏன்னா அது சோடியம் குளோரைடு போனால் சில நேரம் மோஸ்ட்லான ஆர்கானிசம் செத்து போயிடும். ஆனால் பாக்டீரியாவில் சிலது உப்பை விரும்பும். தே ஆர் கால்ட் ஹாலோஃபைல்ஸ். ஹாலோனா சால்ட்டு, ஹாலோஃபைல்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி சால்ட் ஏரியாஸில் இருக்கும். அதே மாதிரி நான் சொன்னேன்ல, ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் தெர்மோ அசிடோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் சூடான ஏரியாவில், கீசரில், ஹீட் இருக்க ஏரியாவில், எங்கே வந்து நம்ம மனுஷனால் நினச்சி கூட பார்க்க முடியாது, மற்ற இன்செக்ட் எதுக்கு நினச்சி பார்க்க முடியாதோ அந்த ஏரியாலலாம் இது இருக்கும். அப்புறம் செதுப்பு நிலம், அதெல்லாம் மார்ஷி ஏரியாஸ். ஓகே, சேரு அந்த மாதிரி மெத்தனோஜென்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ அதில் இருக்க ஏரியாவில் ஒரு என்ன சொல்லுவோம், மெத்தனோஜென்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த பாக்டீரியாவை. ஸோ எக்ஸ்ட்ரீம் சால்ட்டி ஏரியாஸ் ஹாலோஃபைல்ஸ், ஹாட் ஸ்ப்ரிங், தெர்மோ அசிடோஃபைல்ஸ், மார்ஷி ஏரியாஸ், மெத்தனோஜென்ஸ். இதனால இது இந்த ஏரியாலெல்லாம் சர்வே ஆக முடியுது பிகாஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் செல் வால் ஸ்ட்ரக்சர். நான் சொன்னேன்ல, நோ பெப்டிடோகிளைகான், இன்ஸ்டெட் ஆஃப் தட் பாஸ்போலிபிட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் செல் ஸ்ட்ரக்சர் இஸ் தேர். ஓகே, சரி. இப்போ இந்த கவுல வந்து ஒரு பர்டிகுலர் பாக்டீரியா இருக்கு இல்லையா, வி கால் தெம் ஆஸ் மெத்தனோஜென்ஸ். சரியா? ஸோ இந்த கவுடங்கு நம்ம வந்து பயோகேஸுக்கு யூஸ் பண்ணுறோம். கவுடங்கு எடுத்து பயோகேஸ், நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சாணம் இருக்கு இல்லையா, சாணத்தை போட்டு அதுலேருந்து பயோகேஸ், அதாவது மீத்தேன் கேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ யூ கேன் சி அது எப்படி அப்படின்னா, பிளான்ட்ஸ் எடுக்கிறத பாக்டீரியா என்ன பண்ணுது, டைஜஷன் பண்ணி ஃபெர்மெண்ட் பண்ணுது. அது என்ன ரிலீஸ் பண்ணும், H2. ஓகே, பாக்டீரியா டைஜஸ்ட் பண்ணி ஃபெர்மெண்ட் பண்ணி H2CO2 ரிலீஸ் ஆகும். அதுதான் மெத்தனோஜென்ஸு. அதுதான் மெத்தனோஜென்ஸ் பண்ணுறது, அதுதான் மீத்தேனு வெளியே வரதுக்கு காரணம். இது நான் ஒரு கவு காமிச்சிருக்கேன். ஆனால் இதே சாணி எடுத்து நீங்கள் இதில் போட்டிங்கன்னா அது வந்து பயோகேஸு தரும். அதே மாதிரி இந்த கவு வந்து இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணக்கூடியதுக்கு காரணம் ஆர்கி பாக்டீரியா தான். ஓகே, இலை கொலையெல்லாம் தின்னுதில்ல, பச்சையாக தின்னு அது எப்படி ஜீரணம் ஆகுது, ஆடுக்கு மாடுக்கு எல்லாம் எப்படி ஜீரணம் ஆகுதுன்னா அது காரணமும் பாக்டீரியா தான், ஆர்கி பாக்டீரியா தான். ஓகே, இதே ஆக்டிவ் பாக்டீரியா நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா, குடலில் இருந்தால் நம்மளும் இலை கொலையை தின்னு பொழைச்சிக்கலாம். ஓகே, நம்மளை வேக வச்சு தான் தின்ன முடியும். இலை சாப்பிடலாம், ஆனால் அது வேக வச்சு தின்னா தான் நமக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ திஸ் ஆர் மெத்தனோஜென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு. So the methanogens that are present, that are bacteria that are present in the gut of several ruminant animals, cows and buffaloes and goats, they are responsible for the production of methane from the dung of these animals. ஓகே, புரியுதுல்ல? ஸோ பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த சாணத்துலேருந்து எப்படி வருது, அதுக்கு என்ன பாக்டீரியா வேணும், ஆர்கி பாக்டீரியா. சும்மா சாணி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அந்த இது மெத்தனோஜென்ஸ் இருந்தால் தான் அது வந்து மீத்தேன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், which we can use as fuel. Okay, right. Next we come to the eubacteria. Okay, next we come to U na enna sonna true bacteria. Eubacteria means true bacteria. Okay, so eubacteria oda ஒரு எக்ஸாம்பிள் தான் cyanobacteria. Okay, so இது வந்து எப்படி இருக்குன்னா green கலரில் இருக்கும். ஓகே, cyanobacteria very 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 important. ஏன் important? If you are interested, I am telling this. ஏன் important அப்படின்னா, ஒரு பிளான்ட்டுக்கு எனர்ஜி தரது என்ன ஆர்கனல், இட் இஸ் குளோரோபிளாஸ்ட் இல்லையா. அந்த குளோரோபிளாஸ்ட்டு பல நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சயனோபாக்டீரியாவாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஆராய்ச்சி. நல்லா கேட்டுக்கோங்க,
இந்த குளோரோபிளாஸ்ட்ங்கிறது ஒரு சிம்பயோசிஸ் இல்லையா, பிளான்ட்டோட சிம்பயோசிஸ் ஆயிடுச்சு, பார்ட்னர்ஷிப் ஆயிடுச்சு. இது எப்போ நடந்திருக்கும்? பல கோடி வருஷம். அப்போ என்ன அந்த குளோரோபிளாஸ்ட்னா அது ஒரு சயனோபாக்டீரியாவாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி உங்கள் பாடிக்குள்ளே யூகரிட்டிக் செல், அதான் நம்ம பாடிக்குள்ளே இருக்க செல்லில் மைட்டோகாண்ட்ரியா, அது நிறைய எனர்ஜி கொடுக்குது இல்லையா, அது பல நூற்றாண்டு வாழ்ந்த ஈகோலையில் பாக்டீரியாவில் ஒரு டைப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஆராய்ச்சி. அதுக்கான நிறைய ப்ரூஃப்ஸும் இருக்குது. ரைட், இப்போ யூபாக்டீரியா, சைனோபாக்டீரியா போகலாம். எனக்கு பிடிச்ச பாக்டீரியா சைனோபாக்டீரியா. ஆனால் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது சைனோபாக்டீரியாவில். ஓகே, ஸோ யூ கேன் சி தே ஹாவ் குளோரோஃபில் ஏ. என்ன இருக்கும்? குளோரோஃபில் ஏ. அதனால தான் அந்த கலர் வந்து க்ரீன் கலர். ஓகே, சிமிலர் டு க்ரீன் பிளான்ட்ஸ், தே ஹாவ் குளோரோஃபில் ஏ. இது சைனோபாக்டீரியா அப்படியே விட்டுட்டோம்னா தே ஆஃபன் ஃபார்ம் ப்ளூம்ஸ் இன் பொல்யூட்டட் வாட்டர் பாடிஸ். அப்படியே இந்த நீங்கள் இந்த லேக்கு இல்லாட்டி ஏதாவது ஒரு சின்ன ஒரு தண்ணி குளம் மாதிரி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை 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 பச்சையாக இருக்கும் இல்லையா, ஃபுல்லாக பச்சையாகிடும். அது என்னது? சைனோபாக்டீரியா தான். ஓகே, ஆல்கே ஒரு பக்கம், ஆனால் சைனோபாக்டீரியா இஸ் அகெயின் ப்ரீவியஸ்லி கிளாசிஃபைட் அண்டர் ஆல்கே. ஸோ ஆல்கே ஒரு பக்கம், ஆனால் சைனோபாக்டீரியா நிறைய டிவிஷன் ஆகி பைனரி ஃபிஷன் பயங்கரமாக ஆகும். ஸோ அது வந்து அப்படியே பச்சை இது அதான் சொல்கிறாங்க. தே ஆஃபன் ஃபார்ம் ப்ளூம்ஸ்னால் நிறைய இன் பொல்யூட்டட் வாட்டர் பாடிஸில் அது இருக்கலாம். ஓகே, ஸோ பச்சை கலர் டியூ டு சைனோபாக்டீரியா. ரைட், தே ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ். தே சிந்தசிஸ் லைட் இல்லை, லைட்லேருந்து எனர்ஜி எடுக்கும், ஃபோட்டோசிந்தட்டிக். அண்ட் சைனோபாக்டீரியா யூனிசெலராக இருக்கலாம், கொலோனியல் ஆர் ஃபிலமெண்டஸாக இருக்கலாம், ஃப்ரெஷ் வாட்டர் மெரைன் டெரஸ்ட்ரியல் ஆல்கே டெரஸ்ட்ரியல் ஆல்கே எங்கே வேணால் இருக்கலாம். சரியா? ஸோ ப்ரீவியஸ்லி என்ன இதில் கிளியர் பண்ணாங்க? ஆல்கே கீழே. ஆனால் இப்போ தான் சைனோபாக்டீரியாவை நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஓகே, யூனிசெல்லர் ஆல்கே தான் சொல்லியிருக்கு. ஸோ யூனிசெல்லர், கொலோனியல் ஆர் ஃபிலமெண்டஸ், ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் மரைன் ஆர் டெரஸ்ட்ரியல் எங்கே வேணால் இது வாழும், பார்த்துக்கோங்க. ஆனால் அதே மாதிரி என்ன ஃபார்ம்? இப்போ யூனிசெல்லர் ஃபார்மாகவும் இருக்கலாம், கொலோனியல் ஆர் ஃபிலமெண்டஸ் ஃபார்மாகவும் இருக்கும். சரியா? ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கலாம், மரைன் கடல்லையும் இருக்கலாம். சரி, இதில் இந்த சைனோபாக்டீரியா அந்த காலத்தில் இந்த காலத்து வர வரைக்கும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா தே ஹாவ் ட்ரூ செல் வால், தட் இஸ் த திக் வால், பெப்டிடோகிளைகான் வால் இருக்கா, தே ஹாவ் த ட்ரூ செல் வால். அது மாத்திரம் இல்லைங்க, அதுக்கு மேலே இந்த ஷீத்து பார்க்குறீங்க இல்லையா, ஓகே, ஒரு பர்டிகுலர் ஷீத் அதுக்கு இருக்கும். ஸோ திஸ் ஷீத் இஸ் கால்ட் மியூகாய்டு ஷீத் ஆர் ஜெலட்டினஸ் ஷீத்துன்னு சொல்லுவோம் நம்ம. ரைட், ஸோ இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், மியூசிலேஜினஸ் ஷீத் ஆர் வி கால் திஸ் ஆஸ் ஜெலட்டினஸ் ஷீத். அதுக்கு மேலே கேப்சூல் வந்து கவர் ஆகிக்கும். யூ கேன் சி கேப்சூல். ஸோ இது இவ்வளோ ப்ரொடெக்டடாக இருக்கனால தான் ஒருவேளை அந்த உலகம் ஃபார்ம் ஆகி, பூமி ஃபார்ம் ஆகி டைம்லேருந்து கொஞ்சம் டைம் தான் ஃபஸ்ட்டு உருவான பாக்டீரியாவாக இருக்கலாமோ அப்படின்னு சயின்டிஸ்டெல்லாம் யோசிக்கிறாங்க. புரியுதா? ஏன்னா இந்தளவு இது ப்ரொடெக்டிவாக இருக்குது பாருங்கள். இதுக்கு ஒரு கேப்சூல் இருக்குது, ஸ்லைம் கோட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுவும் இருக்குது, மியூகாய்ட் ஷீத் இருக்குது, பெப்டிடோகிளைகான் வால் இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஓகே, ஸோ திஸ் இஸ் சயனோபாக்டீரியா. ஸோ சயனோபாக்டீரியா, யூபாக்டீரியா எல்லாமே ஆட்டோட்ரோஃபாகவும் இருக்கலாம், ஹெட்ரோட்ரோஃப். இப்போ நம்ம சயனோபாக்டீரியா பார்க்குறது ஆட்டோட்ரோஃப். ஓகே, ஸோ ஹெட்ரோட்ரோஃப்ஸாகவும் இருக்கலாம், அப்புறம் கீமோ சிந்தட்டிக்காகவும் இருக்கலாம். நிறைய பேசியிருக்கோம் நம்ம. ஏஹெச் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஆஃப் மோனிரா நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் இப்போ நான் சொல்கிறேன். ரைட், இப்போ இந்த யூனிசெலராக இருக்கிறது காலனி ஃபார்ம்லேயும் இருக்கலாம், ஜாயின் ஆகிட்டு காலனி ஃபார்ம்லேயும் இருக்கலாம். சரியா? ஸோ திஸ் சைனோபாக்டீரியா காலனி ஃபார்மில் இருந்தால் it helps in something. Okay, what is that is it helps in, colonies are generally surrounded by gelatinous sheath. நான் சொல்லியிருக்கேன். Yes, they help in some of these organs can fix atmospheric nitrogen in a specialized cells called heterocytes. So atmospheric nitrogen fixation இது பண்ணுது. அது எதில் நடக்குது? அது ஹெட்ரோசிஸ்ட்னு ஒரு இதில் நடக்குது. ஓகே, ஹெட்ரோசிஸ்ட்னு ஒரு என்ன சொல்லுவோம், ஸ்பெஷலைஸ்ட் செல்லிலிருந்து நடக்குது. You can see that heterocytes from a specialized cell called heterocyst. அதில் தான் nitrogen fixation. Okay, so இந்த nitrogen fixation is a very important function of cyanobacteria. மறக்காதீங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு இது நோஸ் ஆக்சுவலாக. ஓகே, மூக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் இவங்க யார் தெரியுமா? இது ஒரு படம். ஓகே, அனபெல் அப்படின்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மூக்கும் அனபெலும் ஏன் அந்த இடத்துல நான் காமிக்கிறேன், சைனோபாக்டீரியா இதில் காமிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு, மூக்குனா நோஸ்டாக், அனபெல் ஃபார் அனபீனா. இது ரெண்டு தான் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் கொலோனியல் ஃபார்ம் ஆஃப் சைனோபாக்டீரியா. ஓகே, நோஸ்டாக் அண்ட் அனபீனா. ஸோ இது நோஸ்டாக் அனபீனாவும் இருக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ டோன்ட் ஃபர்கெட் த டூ சைனோபாக்டீரியா, யூபாக்டீரியா
that is Nostoc and Anabaena. Okay, so this is your eubacteria. அதுவே eubacteriaல இப்போ அடுத்து நம்ம chemosynthetic bacteria போயிடலாம். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ இந்த கடலுக்கு அடியில் டீப் சீல போய் பார்த்தாங்க, சரி அங்கே ஏதாவது உயிர் ஜீவி இருக்கா இல்லையான்னு பார்த்தா. ஸோ நம்ம ஒரு உயிரினம் வாழணும், அதுக்கு என்ன வேணும்? வெளிச்சம் வேணும், சன்லைட் வேணும் கண்டிப்பாக இல்லையா, ஃபோட்டோசிந்தசிஸ் வேணும். ஆனால் கடலுக்கு அடியில் போக 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 அங்கேயும் உயிரினம் இருக்குது. ஒரு துளி சன்லைட்டு கூட இல்லாத இடத்துலையும் அங்கே உயிரினம் இருக்குது. ஒரு துளி சன்லைட் கரெக்டாக தெரியல, ஒரு ஓகே ஒரு சின்ன ரேஸ் கூட இல்லாத, ஒரு ஃபோட்டான் கூட இல்லாத இடத்துலையும் உயிரினம் வாழுது. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக அது வந்து திஸ் இஸ் கால்ட் ஹைட்ரோதெர்மல் வெண்ட்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோதெர்மல் வெண்ட்ங்கிறது என்னென்னா, பூமிக்கு அடியிலேருந்து இந்த வால்கனோ எரப்ஷன் அந்த மாதிரி வருது இல்லையா, ஸோ சின்னதாக ஒரு கிராக் ஆனால் அங்கேருந்து பயங்கர சூடாக காற்று வெளியே வருது. யூ கேன் see that here. ஓகே, this one. ஓகே, இட் இஸ் ரிலீஸ் ஃப்ரம் எர்த்தோட கீழே, ஏன்னா டீப் சீல தான் எர்த்தோட கீழே இருக்க இதில் லேயரில் இருந்து எரெப்ட் ஆகி மேலே வருது. அது எய்தர் வால்கனோ வரலாம், ஆனால் கடலுக்கு அடியில் வந்தால் they are called ஹைட்ரோதெர்மல் வெண்ட். சரியா, அந்த இடத்துல வருது. அங்கே என்ன கேஸ் ரிலீஸ் ஆகும்னா மெயினாக H2S. ஓகே, ஹைட்ரஜன் சல்ஃபைடு இல்லைன்னா சல்ஃபர் கேஸஸ் வரும். ஓகே, ஸோ இந்த கேஸஸை டிபெண்ட் பண்ணி சில ஆர்கானிசம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் வேர்ம் இது. ஓகே, ஸோ திஸ் வேர்ம் இஸ் டிபெண்டன்ட் ஆன் திஸ். பாருங்கள், இந்த வெண்ட்டை சுற்றி தான் இருக்குது. இந்த வெண்ட்டை சுற்றி இந்த வேர்மு வளருது. அப்போது கண்டிப்பாக என்னென்னா லைட்லேருந்து அது எனர்ஜி எடுக்கலை, கெமிக்கல்லேருந்து எனர்ஜி எடுக்குது. அதுவும் இது கிடையாது, எது எடுக்குது? பாக்டீரியா எடுக்குது. அந்த பாக்டீரியாவை இது வந்து அதோட சிம்பயோசிஸ் கம்பெனியாக வச்சுக்குது, பார்ட்னராக வச்சுக்குது. அதனால் என்ன ஆகுது? அந்த பாக்டீரியா ஹைட்ரஜன் சல்ஃபைடை ஆர்கானிக்காக மாற்றுது. அந்த ஆர்கானிக்கை எடுத்து சாப்பிட்டு இது உயிர் வாழுது. அப்படி தான் நடக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் யூபாக்டீரியா அண்ட் தட் திங்ஸ் ஆர் கால்ட் கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், ஸோ அது ஒரு வேர்ம். அந்த வேர்ம் ஒன்று பார்த்தீங்க, அது ஒரு ரெட் வேர்ம் சொல்கிற, டீப் சி ரெட் வேர்ம் அது இருக்கும். அது வந்து லைட் இல்லாத ஏரியாவில் கூட அது வளரும். ஸோ இது வரனால அதில் சின்ன சின்ன மீன்களும் வளர ஆரம்பிச்சிடுது. ஓகே, ஸோ கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ் are the organisms which can synthesize their food from inorganic substancesலேருந்து சிந்தசைஸ் பண்ணலாம். அப்படிங்கிறது தான் இந்த கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ். சரியா, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ ஹைட்ரஜன் சல்ஃபேட் நான் சொன்னல, அது வெண்ட்லேருந்து என்ன வருது? ஹைட்ரஜன் சல்ஃபேட் எனர்ஜி சோர்ஸாக வருது. இப்போ இது எப்படி நம்ம வந்து ஒரு கார்போஹைட்ரேட்டாக மாற்றலாம் பாருங்கள். ஸோ ஹைட்ரஜன் சல்ஃபேட்டு கார்பன் டை ஆக்சைடு இது வந்து பண்ணுறது பாக்டீரியா தான். ஓகே, யூபாக்டீரியா தான் பண்ணுறது, ட்ரூ பாக்டீரியாஸ். தீஸ் ஆர், அப்போ ஆக்சிஜன் இல்லை ஆனால் அங்கே வருது. அப்போ என்னவா இருக்கும் இது? தே ஆர் anaerobes or they are facultative anaerobes. ஆனால் ஆக்சிஜன் இல்லாமலும் அது சர்வே ஆகும், அதனால தான் anaerobes அப்படின்னு சொல்கிறோம். ரைட், இப்போ பாருங்கள், ஹைட்ரஜன் சல்ஃபைடு வருது, அது கூட கார்பன் டை ஆக்சைடு சேர்க்குறோம். அப்போ என்ன கிடைக்குது உங்களுக்கு? ஒரு கார்போஹைட்ரேட் கிடைச்சிருச்சு. இது போதுமே, ஆர்கானிக் கிடைச்சிருச்சு. வாட்டர் அண்ட் சல்ஃபர் கேஸு வெளியே போயிடுது. ஸோ இந்த பாக்டீரியா இந்த ரியாக்ஷன் பண்ணும்போது எனர்ஜி அது எடுத்துக்குது. அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகிறது ஆக்சிடேஷன் ப்ராசஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் யூட்டிலைஸ் சிந்தசைஸ் ஏடிபி மாலிக்யூல்ஸ் சிந்தசைஸ் பண்ணலாம். ஏடிபி மாலிக்யூல். ஸோ சம் பாக்டீரியா ஆர் ஆல்சோ, ஸோ இதுதான் இது ஹைட்ரஜன் சல்ஃபேட் ஃபிக்ஸ் பண்ணுறது. சில பாக்டீரியா ஆர் கேப்பபிள் ஆஃப் ஆக்சிடைசிங் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் லைக் நைட்ரேட்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா பார்த்துட்டோம். நைட்ரைட்ஸு, அமோனியா, இது எல்லாத்தையும் இது பண்ணுது. ஸோ இந்த பாக்டீரியா எல்லாம் இல்லாமல் ஓகே நம்மளால் இந்த உலகத்தை சுத்திகரிப்பு பண்ண முடியாது, பியூரிஃபை பண்ண. ஸோ இன்ஆர்கானிக் அக்யூமுலேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம எர்த்தும் வேறு மாதிரி ஆகிடும். மார்ஸில் கூட இப்போ கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு சொல்லலாம், வேறு கிரகம் மாதிரி. ஓகே, இதர் மெர்க்குரி இல்லை வீனஸு இல்லை வேறு கிரகத்தில் ஃபுல்லாக இன்ஆர்கானிக் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்கானிக் அதிகமாக இருக்குது நம்ம எர்த்தில் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நைட்ரேட்ஸ் அமோனியாவை கூட சிலது வந்து பாக்டீரியா கேப்பபிள் ஆஃப் ஆக்சிடைசிங். ரைட், ஸோ அப்போ இந்த பாக்டீரியாவோட ரோல் என்ன? தே பிளே அ கிரேட் ரோல் இன் வாட் யூ கால் இஸ் ரீசைக்ளிங் நியூட்ரியன்ஸ். நீ குப்பையை கொண்டு கொட்டு, குப்பையில் நிறைய இருக்குது, எல்லாம் இருக்குது, இதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணுறது யார்? நம்ம போடுறோமே, அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுறது யார்? மனுஷனா? இல்லை, மனுஷன் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான். அதெல்லாம் கிளியர் பண்ணுறது இந்த யூபாக்டீரியா இல்லைன்னா anaerobes. ஓகே, திஸ் anaerobes ஆர் யூபாக்டீரியா. இப்போ நைட்ரஜனை
நம்ம வேறு ஆர்கானிக்காக மாற்றணும்னு வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு என்ன வேணும்? நைட்ரோபாக்டர் வேணும். சரியா? பாஸ்பரஸ். பாஸ்பரஸ்ங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து இந்த இப்போ செடி வளரணுன்னா பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க இல்லையா? பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க. அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடியில் போய் டெபாசிட் ஆகிடுது. இது இப்படியே டெபாசிட் ஆகிட்டே போனால் என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து தண்ணி கேடாகி, நிலத்தடி தண்ணி கேடாகி அது விஷமாக மாறிடும். ஆனால் அப்படி ஆகிறது கிடையாது. ஏன் ஆகிறது கிடையாதுன்னா, இந்த பாக்டீரியா சூடோமோனாஸ் புட்டிடா, அந்த சூடோமோனாஸ் புட்டிடா என்ன பண்ணுவோம்? சாலிபிள் ஆக்கிடும். பாஸ்பரஸ் சாலிபிள் பாக்டீரியா. அதை எடுத்துட்டு அது நமக்கு ஆர்கானிக்கை தருது. அப்போ பாக்டீரியா எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே. அப்புறம் அயனை இது பண்ணுற பாக்டீரியாவும் இருக்குது. அயன் ஓவர்டோஸ் ஆனாலும் பிரச்சனை. ஸோ ஃபெராக்சிடன்ஸ் அப்படிங்கிறது அயனுக்கு என்ன பேர்? ஃபெரஸ்ன்னு தானே பேர். ஓகே, ஃபெரிக், ஃபெரஸ் எல்லாமே அயன். ஸோ அந்த பாக்டீரியா பேர், குரூப் பேர் ஃபெராக்சிடன்ஸ்னு வச்சுக்கோங்க. சல்ஃபருக்கு பேராகாக்கஸ்ன்னு இருக்குது சல்ஃபருக்கு. ஹைட்ரஜனுக்கு ஹெலிகோபாக்டர் பைலோரி. இது ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் பாக்டீரியா. ஓகே, நல்லா இது நான் வச்சுக்கணும். நீங்கள் ஹெலிகோபாக்டர் பைலோரி இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க. இது நம்ம ஸ்டொமக்கில் தான் இருக்குது. இட் க்ரோஸ் இன் அவர் ஸ்டொமக். H. பைலோரி. HCl இருக்கு இல்லையா? அந்த HCl இருக்க H எடுத்து அது ஆர்கானிக்காக நமக்கு கொடுக்குது. இது ரொம்ப வளர்ந்துச்சுன்னா நமக்கு டேஞ்சர். ஆனால் ஒரு அமௌண்ட் இருந்தால் நமக்கு யூஸ்ஃபுல். ஸோ H. பைலோரி, ஹெலிகோபாக்டர் பைலோரி ஹைட்ரஜனை இன்ஆர்கானிக்காக ஆர்கானிக்காக மாற்றும். ஓகே, திஸ் ஆர் வாட் யூ பாக்டீரியாவோட இது. ஓகே, நெக்ஸ்ட்டு கீமோசிந்தட்டிக் முடிச்சிட்டோம். அடுத்தது யூ பாக்டீரியாவில் ஹெட்ரோட்ரோஃபிக் பாக்டீரியா பார்ப்போம். ஹெட்ரோட்ரோஃபிக்கை வந்துட்டு தான் யூ பாக்டீரியா கீமோசிந்தட்டிக்கை விட இந்த ஹெட்ரோட்ரோஃபிக் தான் மோஸ்ட் அபண்டன்ட் இன் நேச்சர். சரியா? யூ பாக்டீரியாவில் கீமோசிந்தட்டிக் பார்த்தீங்க, ஹெட்ரோட்ரோஃபிக் பார்க்குறீங்க. ஓகே, சைனோ பாக்டீரியா பார்த்தீங்க, ரைட்? இதில் ஹெட்ரோட்ரோஃபிக் பாக்டீரியா ஆர் மோஸ்ட் அபண்டன்ட் இன் நேச்சர். ஓகே, தே ஆர் டீகம்போசர்ஸ். அதான் சொன்னால டீகம்போஸ் பண்ணுறது. அது கீமோசிந்தசிஸும் பண்ணுது. கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ் பாக்டீரியாவும் பண்ணுது, ஹெட்ரோட்ரோஃபிக் பாக்டீரியாவும் பண்ணுது. டீகம்போசர். கர்ட் ஃப்ரம் மில்க். தயிர்லேருந்து எப்படி உங்களுக்கு பால்லேருந்து எப்படி உங்களுக்கு தயிர் வருது? வாட் இஸ் த பெசிலை? லாக்டோபெசிலஸ். ஓகே, அதுதான் வந்து பாலை தயிராக்குது. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். வித்தியாசமாக இருக்குல்ல? ஒரு பாக்டீரியாவை கொல்றதுக்கு அந்த பாக்டீரியாவில் இருந்து தான் நம்ம சோர்ஸ் எடுக்கிறோம். புரியுதா? ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது இல்லையோ? எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. எஸ். ஸோ இதை எடுத்து அதே கொள்கிறோம். எப்படி இருக்குது? ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஃபிக்ஸிங் நைட்ரஜன் இன் லெக்யூம் ரூட்ஸ். இது நான் அடிக்கடி பேசிகிட்டே தான் வரேன். நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் இன் த ரூட்ஸ், லெக்யூம் ரூட்ஸ் அதில் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியாவோட ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஆனால் இது அட்வான்டேஜஸ் ஃபங்க்ஷன். ஆனால் சிலது வந்து பெத்தோஜென்ஸ்னு சொல்லுவோம். பெத்தோஜென்ஸ்னால் கெடுதல் தருது. பெத்தோஜென்ஸுங்கிறது கெடுதல் தருது. நிறைய பாக்டீரியா கெடுதலும் தருது. சரியா? அதை வந்து நம்ம அதுக்கிட்ட நெருக்கக்கூடாது. நம்மளுக்கு மாத்திரம் இல்லை, கிராப்ஸ், பயிருக்கு, ஃபார்ம் அனிமல்ஸ், ஓகே, அண்ட் பெட்ஸ் எல்லாத்துக்கும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும். ஓகே, ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர்றது காலரா, டைஃபாய்டு, டெட்டானஸு, இதெல்லாமே பாக்டீரியானால் வர நோய்ங்க. ஓகே, இது பாருங்கள், இது ஒரு சிட்ரஸில் இருக்க ஒரு கேன்சர் சொல்ல மாட்டாங்க, கேன்கர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் சிட்ரஸ் கேன்கர். இது ஒரு ஃப்ரூட்டை அஃபெக்ட் பண்ணுற பாக்டீரியா அதை அஃபெக்ட் பண்ணுது. அது இந்த இடத்துல க்ரோ ஆகிருக்கு இல்லையா? இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். அப்போ இந்த அறுவடை பண்ணுறவங்க இல்லாச்சி ஃபார்மர்ஸ், விவசாயிங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமான விஷயம். சரியா? ஸோ அதை கொண்டா தான் அவங்களுக்கு நல்ல எலுமிச்சப்பழம் இது பண்ண முடியும். ரைட். நெக்ஸ்ட்டு பாக்டீரியா எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பண்ணும்? எய்தர் வாட் இஸ் திஸ் பைனரி ஃபிஷன் இல்லையா? இந்த மோஸ்ட் காமன் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் பாக்டீரியா எப்படி பண்ணும்? பைனரி ஃபிஷனாக தான் பண்ணும். ஸோ பைனரி ஃபிஷன் பண்ணிச்சுன்னா எக்கச்சக்கமாக அது வந்து மல்டிப்ளை ஆகிட்டே போகும். பைனரி ஃபிஷன். அடுத்தது சம்டைம்ஸ் அன்ஃபேவரபிள் ஆகிடுச்சுன்னு, கண்டிஷன் ரொம்ப மோசமாகிடுச்சு, இப்போது டெம்பரேச்சர் மாறிடுச்சு, அந்த மாதிரினா அது திடீர்னு என்ன பண்ணும்? ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஸ்போர்ஸ் கொஞ்ச நாள் கண்டிஷன் ஃபேவரபிள் வரும்போது பாக்டீரியாவாக மறுபடியும் மாறிடும். ஓகே, அண்ட் அனதர் திங், this is very very old method of reproduction is what is it? இந்த இது பார்க்குறீங்க இல்லையா இந்த இடத்துல? ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ்? ஸோ திஸ் இஸ் பில்லஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் மெத்தட் இஸ் கான்ஜுகேஷன். இது நீங்கள் படிச்சிருப்பீங்க பயாலஜியில், முன்னாடியே படிச்சிருப்பீங்க, டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் பை கான்ஜுகேஷன். ஸோ இதெல்லாம் தான் மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் யூ பாக்டீரியா. ஓகே, யூ பாக்டீரியா இல்லை, ஜென்ரலாக எல்லா பாக்டீரியாவுக்கும் இதுதான் மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஓகே, எஸ். ஸோ இப்போது ஒரு முக்கியமான ஒரு
organism. This also comes under bacteria, but it's a different type of bacteria. Okay, அதுக்கு பேர் தான் what is it? Mycoplasma. Okay, Mycoplasma. Right. அது மைக்கு, இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த பிக்சர். ஸோ மைக் வந்தனால அந்த பாக்டீரியா பேர் என்ன? மைக்கோபிளாஸ்மா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மைக்கோபிளாஸ்மா பார்த்தீங்கன்னா this is the smallest, completely it lacks completely செல் வாலே இருக்காது. ஓகே, ஸோ ஒரு லைபோப்ரோட்டீன் மெம்பரேன் மாத்திரம் இருக்கும், சின்னதாக இருக்கும். ஆனால் this is the smallest living cell which can survive without oxygen. ஆக்சிஜனே தேவையில்லை. And they are pathogenic in animals and plants. எல்லாத்துலேயும் pathogenic-ஆக இருக்கும். மைக்கோபிளாஸ்மானாலே அதில் யூஸ் ஒன்றும் இல்லை, அது pathogenic-ஆக தான் இருக்கும். ஓகே, ஸோ they are completely lack of cell wall and they are the smallest living cell. எதுன்னு கேட்டால் that is your mycoplasma. ஓகே, ஸோ நான் வச்சுக்கோங்க. முன்னாடி சொன்னதுலேருந்து இது மொனிரானா ஆர்கிபாக்டீரியா, யூபாக்டீரியா கீமோசிந்தட்டிக் இருக்குது. அதே மாதிரி ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா இருக்குது, சயனோபாக்டீரியா இருக்குது. அதோட ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே நான் வச்சுக்கோங்க. Thank you.